கர்த்தர் அதிகம் பண்ணுகிறார். ஒலிவமலை கிறிஸ்துவை போல் வாழ்க்கை ஊழியர்களில் திருவசனமாகிய ஞானப்பால் என்னும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜான் சாப்டர் 6 verse 14 இருந்து படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 14 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிரித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படகில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படகு தவிர அங்கே வேறொரு படகும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படகில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்று அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறு படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதை தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். நான் வானத்தில் இருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே.
ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவர்களுமே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசியா இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவரான இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். I titled this chapter as Chapter of Bread. அப்பத்தின் அதிகாரம் என்று நான் பெயரிடுகிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் 5 அப்பம் 2 மீன் வச்சு ஏறக்குறைய 25,000 பேருக்கு போஷிக்கிறாரு. அப்புறம் படிப்படியா வந்துட்டு Jesus sent his disciples to go out and he walks on the water. The walking on the water we will see in the other gospels where we have much clearer picture, and Peter also asks to come and meet him in the water. He also walks in the water, but he disbelieves. Also அதற்கு போறபோது அற்ப விசுவாசி அப்படின்னு கூப்பிடுவார் அவனை. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் அதில் பார்ப்போம், சரியா? பட் தெர் இஸ் a thing that இது வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் வேற அந்த இன்ஸ்டன்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இதுல வந்துட்டு they are reaching கப்பர்நகூமிற்கு அவர்கள் போய் சேர்ந்ததாக இருக்கிறது. இந்த கடைசியில வந்து கப்பர்நகூமில் இருக்கிற ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு போதிக்கும் போது அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த வாக்கிங் ஆன் த வாட்டர்ல வந்துட்டு வேற இடத்துக்கு போனதா இருக்கு. நீங்கள்
அற்புதங்களை கண்டபடியினால் அல்ல, அப்பத்தை புசித்து திருப்தியானதினாலேயே அப்படின்றாரு. So these people who were to meet Jesus as a king because they had food, இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். அப்பத்தை கொடுத்ததுனால மட்டுமே அவரை ராஜாவாக்கும்படி வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அவர்களை இயேசு கடிந்து கொள்கிறார். என்ன கடிந்து கொள்கிறார்? உங்களுக்கு எல்லாம் அது அற்புதம் அதிசயம் எல்லாம் செய்யறேனே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை கூப்பிட்டா நீங்க இந்த உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, யூஆர் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் வேர்ல்ட், ஃபோக்கஸ் ஆன் த ஹெவன். நம்ம ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன் பார்த்தோம் இல்லையா? சேம் திங் ஹி இஸ் ரிப்பீட்டிங் டு அ மல்டிடியூட் ஹியர். ஏன்னா சாப்பிட்டவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? 5000க்கும் மேற்பட்ட புருஷர்கள் மட்டும். சாப்பிட்டவர்கள் எல்லாரும் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் them would have come, right? இந்த சிச்சுவேஷன்ல அவர்களை கடிந்து கொள்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் என்ன அப்படின்னா அவர் அரமேயத்துல பேசுறாருன்னு அர்த்தம், சரிங்களா? ஏன்னா இது கிரேக்கத்துல எழுதப்பட்டாலும் ஜீசஸ் பேசுற வழக்கு மொழி அரமேயம். 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதே மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இது அப்படியே வந்துட்டு ஜான் 4 கற்று போனீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப பிதாவின் சித்தத்தை கொடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? மனுஷகுமாரன். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனம் பிதாவின் சித்தத்தை செய்வது மட்டும்தான். இவர் இங்க போஜனம்னு சொல்றது தன்னை பத்தி இன்னும் சொல்லல அவரு, புரிஞ்சுக்கங்க. ஏன்னா முன்னாடியே என்னுடைய போஜனமா இருக்கிறது யோவான்ல சொன்னது என்னது? பிதாவின் சித்தத்தை செஞ்சது. சோ தன்னை பத்தி சொல்றது இதுக்கு அப்புறமா தான் சொல்றாரு. இதுல வந்துட்டு ஒரு பேஸ், ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஏசுகிட்ட இருந்து கத்துக்கணும். முதல்ல பேஸ் போட்டுக்கிட்டே வருவாரு, போட்டே வந்துட்டு தமால் ஒரு பெரிய மேட்டரை வந்துட்டு போடுவாரு. இது பேஸ் கட்டுறாரு அவரு. அழிந்து போகாத போஜனம் வாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு சாப்பாடுக்குன்னு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதுக்கு தெரியும். சரி அப்படியா, சரி அழிந்து போகாத போஜனத்துக்கு வாங்க அப்படிங்கிறாரு. மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். இந்த வசனத்தை வந்துட்டு இங்கிலீஷ் பைபிள்ல படிங்க. ஐரின் 6:27 இங்கிலீஷ் பைபிள்ல படிங்க. Do not labor for food which perishes, but for the food which endures to everlasting life, which the Son of Man will give you, because God the Father has sent his seal on him. Has set his seal on him. முத்திரித்தல் அப்படின்னா என்ன? தேவனால் முத்திரிக்கப்படுதல் அப்படின்னா என்ன? அங்கீகாரம். அங்கீகாரம். ஓகே. செட்டிங் சீல் upon one person means what? செருபாபேலே நீ என்னுடைய முத்திரை மோதிரம், எகோனியாவே நீ முத்திரை மோதிரமாக இருந்தாலும், இதெல்லாம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல நம்ம படிக்கிறோம். I have given you 2 clues. அங்கீகாரம்ன்றது வந்துட்டு இட்ஸ் a good answer. முத்திரை மோதிரமாக சரி, முத்திரை மோதிரமாக தெரிந்து கொள்ளுதல் என்ன? அதான் கேள்வி. மக்களை போட்டு உதைக்கிறதுக்கா, அடிக்கிறதுக்கா, மக்களை போட்டு ஏறி போட்டு மிதிக்கிறதுக்கா? அப்படியே ராஜாக்கள் இருந்தாங்க தானே. அங்கீகரிப்பு ராஜா அப்படின்னு சொன்னீங்க, ஆனா அதிகாரம். தேவன் மனுஷகுமாரனுக்கு, பிதாவானவர் மனுஷகுமாரனுக்கு அதிகாரத்தை, தன்னுடைய அதிகாரத்தை மொத்தமாக கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். as a child of God you can also get that authority and power. ஏன்னா இயேசு அதிகாரத்தை கொடுத்துதான் சிஷ்யர்களை அனுப்புறாரு வெளியில. ஊழியத்துக்கு முன்னாடி உங்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா ஊழியத்துக்கு போகணும். அப்போ இந்த இயேசு அதான் செய்யறாரு. சோ இந்த முத்திரித்தல் எதற்கான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கப்போ உங்களுடைய வாழ்க்கையில. தேவன் உங்களையும் முத்தரிக்கிறதுக்கு விழைகிறார். He is wanting to set his seal upon you. உங்களுக்கும் அதிகாரத்தை கொடுப்பார். ஆனா என்ன அதிகாரம், எப்படி பயன்படுத்தணும், அதற்கான ஞானம் எல்லாம் நீங்க வாங்கிக்கணும். அப்புறமா தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷனை கர்த்தர் வந்துட்டு பாஸ்டரா அழைக்கிறாரு அப்படின்னா இந்த ராஜரீக முத்திரை ரொம்ப முக்கியம். ஏன்? மக்களை
வழி நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் கர்த்தர். நானே நல்ல மேய்ப்பன், இயேசுவை போல அந்த ஊழியம் இருக்கணும். இயேசுவுக்காக அந்த ஊழியம் இருக்கக்கூடாது. இயேசுவை போல இயேசுவுக்காகவும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இயேசுவுக்காக ஊழியம் நம்மளுடைய வாஞ்சைய நம்ம செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராக்ஸ் கொடுக்கறது, பாட்டு பாடுறது, இந்த ஊழியங்கள்லாம் இயேசுவுக்காக ஊழியம். சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லாம் இயேசுவுக்காக ஊழியம். இயேசுவை போல ஊழியம் அப்படின்னா கண்டிப்பது. பாருங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது, இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளல. அவரை சாப்பாடு சாப்பிட்டாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல. ஆனா எப்படி கண்டிக்கிறார் பாருங்க இயேசுங்க. நீங்கள் அப்பம் புசித்த திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு கண்டிக்கிறார். அதுக்கு கேட்கிறாங்க பாருங்க, உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? மறுபடியும் அடையாளம் 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 அடையாளம்னு போகக்கூடாதுன்றதுக்கு வந்துட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடையாளத்தை கேட்டா என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். டேய், பிதா மன்னாவை கொடுத்தாரு, ஆனா சாப்பிட்டவங்க எல்லாம் செத்துதானே போனா 40 வருஷத்துக்குள்ள. அதுக்கப்புறமா இஸ்ரவேலுக்கு செத்துதானே போனோம். காலேபி யோசுவாத்தோட போய் எல்லாம் செத்துதான் போனானுங்க வனாந்திரத்துல. ஃபர்ஸ்ட் ஒன்னா சாப்பிட்டவங்க, இன்க்ளூடிங் மோசஸ் அண்ட் ஏரன் இல்லையா? அப்புறம் இஸ்ரவேலுக்கு வந்து செத்துதானே போனோம். ஆனா வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். So he has built the complete building to stand up on it and shout. வீடு கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அவர் வீடு கட்டிட்டாரு. அடிக்கிறது வானத்திலிருந்து இறங்கி தன் ஜீவனை கொடுக்கிற அப்பமே மெய்யான அப்பம் அப்படிங்கிறாரு. புரியல அவங்களுக்கு. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நம்ம ஜீவத்தை நீரை கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான் தாகமும் அடையான் அப்படிங்கிறாரு. So he is continuing his ministry from Samaria to Capernaum. என் சித்தத்தின்படி இல்லை, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். John 5:19 again reiterated. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமல் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அடுத்து, யூதர்களுக்கு ரத்தம் புசிப்பது என்பது அருவருப்பு. ஏன்னா லேவியர் ஆகமத்துல வருது, ரத்தத்தை புசிக்க கூடாது, அப்படி ரத்தத்தை கீழே விட்டுடணும் என்று லேவியர் ஆகமத்துல வரும், இதுல வரும், என்னாகமத்துல வரும், உபாகமத்திலே வரும். ஆனா தன்னுடைய ரத்தத்தை புசி அப்படிங்கிறாரு அவருங்க. ஸோ ஒரு அந்த அங்க கூடி வந்தவர்களிடத்தில் கடினமாக இருந்தது, இந்த உபதேசம் கடினமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா வழக்கில் இல்லாதபடி இருக்கு அப்படிங்கறதான் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டியதுங்க. எப்படின்னா தேசம் தீட்டுப்பட்டு இருந்தது. ஏன்? ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு கோஷேர் மட்டும் தான் சாப்பிட்டாங்களா? அவங்க கோஷேர் அப்படின்னா பரிசுத்தமானது, சாப்பிட தகுந்தவைகள். அவங்க அதை மட்டும் தான் சாப்பிட்டாங்களா அப்படின்னா இல்ல, அவங்க தள்ளப்பட்டதையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரியா? இப்படி தீட்டுப்பட்டிருக்கிற தேசத்துல யூதர்கள் தாங்கள் ஒருத்தருடைய வீட்டுக்கு போனா தீட்டு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஜீசஸோட ட்ரையல் போது பிரதான ஆசாரியர்கள் வெளியே நிற்பாங்க தீட்டுப்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல போயிட்டு என் ரத்தத்தை கொடி என் மாம்சத்தை சாப்பிடு அப்படிங்கிறார். 65th verse. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால்
என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். நான் போய் எவாஞ்சலைஸ் பண்ணுங்க, இயேசுவே எவாஞ்சலைஸ் பண்ணிட்டாருங்க. என்ன பண்ணாங்க? கட்சியில ஓடிதான் போனாங்க. மேக்சிமம் 12 பேர் மட்டும் தான் நிக்கிறாங்க. பாக்கி புரியுதுங்களா? அதுக்காக எவாஞ்சலைஸ் பண்ணாம இருக்குன்னு சொல்ல உனக்கு நான் வந்துட்டு எவாஞ்சலைசேஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற இல்ல. மனசு சோர்வடையாதுங்க எவாஞ்சலைஸ் பண்ணும்போது. யூ ஷுட் நாட் கெட் டயர்ட் ஆஃப் எவாஞ்சலைசேஷன் எனி டே. புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்த வரல அப்படின்னா பிதாவின் அருளை பெறவில்லைன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன கர்த்தாவே இவ்வளவு பண்ற, எனக்கு ஒண்ணுமே கண்ணுல தெரியல. உன்னுடைய வேலை விதைக்கிறது மட்டும்தான். விதைச்சு நீர் பாய்ச்சது மட்டும் தான் உன்னுடைய வேலை. சில இடத்துல நீர் பாய்ச்ச வைப்பாரு, சில இடத்துல விதையை மட்டும் போட வைப்பாரு. போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா விளைய செய்யறது தேவனுடைய வேலை. உன் வேலையை மட்டும் நீ செய்யணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் 70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன்லையும் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான்றார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படணும், அப்போதான் இழுத்து கொள்ளுவார். 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், நிக்கோதேமு டிஸ்கஷன்ல பார்த்தோம். Live like Jesus is the best way of evangelizing. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றத்தை பார்த்து வந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். The researchers in the world say 83% of our communication is non-verbal. நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுடைய சைகைகளாலையும், நம்மளுடைய கண் அசைவுகளாலையும், நம்மளுடைய பாஸ்டர்ஸ்னாலையும், அதனால நம்ம மற்றவர்களுக்கு செய்தியை அறிவிப்பது 83%. only 27% is by word அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் செய்யும். ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களோட இருக்கிற போது உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய பாஸ்டர், அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கிற போது நீங்களே சைட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அவங்களோட இருக்கிற போது ஒரு பார்ன் மூவியோ இல்லை ஒரு இந்த அடல்ட் ஜோக்ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்டே இந்த கிறிஸ்துவானவர் அப்படியே வந்துட்டு வெளிச்சமா வந்துட்டு இருக்கணும். அதுதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் mountofolives.cll@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.